ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோப்புமின் பிஎல்எஃப்எஃப். ஆர்மீஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ஹோப்புமின் ஒன் ஷார்ட் நேம் மை அனதர் வேர்ல்டு ஃபேண்டசி எஃப்எஃப். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜிமினா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அது வேற எங்கேயும் இல்லை, ஒரு பாறையில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நான் என்ன பெட்லேருந்து வேற எங்கேயோ படுத்துருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தா ஜேஹூ படுத்திருக்காரு. ஜிமினுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. என்ன இவன் இந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கான்? என்ன அதுவும் ஏன் கூட இந்த இடமே என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ரெண்டு பேருமே சேம் ட்ரெஸ் வேறு போட்டிருக்காங்க. ஜிமினா அடித்து எழுப்புறாங்க நம்ம ஜேஹோப்பை. பட் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. ஜேஹோப் உனக்கு என்னாச்சு சொல்லு அப்படின்றாங்க. எந்திரிக்கவே இல்லை. அப்போது மேலேருந்து ஏதோ ஒரு கல் மாதிரி நம்ம ஜிமின் தலையில விழுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு தேய்க்கிறாங்க. திடீர்னு கண்ணை முழிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இது நம்ம ஜிமினாக்கு ஒரு கனவு. ஐயோ, மறுபடியும் கனவா? இந்த கனவு ஏன் எனக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கு? அதுவும் வேறு மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, இவன் கூடயே என்னோட கனவு கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஒரு நாள் பாறையில் படுத்தா இன்னொரு நாள் வேறு இடத்துல படுத்திருக்கோம். அது நான் ஏன் அவன் கூடவே படுக்கிறேன்? எனக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்குது. எனக்கு ஒரு வேளை அவனை பிடிச்சிருக்கோ? இல்லை, நிறைய பேர் கனவுல வருவாங்க. ஏன் நடக்காதது கூட கனவுல வரும். அதெல்லாம் நடக்கணும் நம்ப முடியும். இல்லை, எனக்கு அவனை பிடிக்கல. இன்றைக்கி நான் அவனை பார்த்தேன், நார்மலாக தான் ரியாக்ட் பண்ணுவேன், வேறு எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா டைம் பார்க்குறாரு. ஐயோ லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்புறாரு. நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். இதோ இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன். அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் நான் இருக்கேன். எனக்கும் ஒரு சீனியர் இருக்காங்க. ஆனால் அவங்க வேறு டிபார்ட்மெண்ட். அது வேறு யாரும் இல்லை, ஜேஹோப் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகிறாரு. அப்போ டக்குன்னு நம்ம ஜிமினாவோட ஃப்ரெண்டு ஷோல்டரில் கையை போட்டு, என்னடா ஏதோ ஜேஹோப்னு சொன்னேன்? நான் சொன்னேன் இல்லையே. என்ன நம்ம ஜேஹோப் கிட்ட நீ பேசுனியா? அவர்கிட்ட நம்மளோட ஆட்ஸை பற்றி சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா, நான் எங்கே சொல்கிறது, அவர் ஒரு ஸ்டோரி ரைட்டர். நான் வேறு அவரோட ஸ்டோரியை படித்து மென்டல் ஆகிடுவேன் போல் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம், அன்றைக்கி அந்த ஜேஹோப் அவங்களோட ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்து நம்மளோட கம்பெனியில் கொடுத்து இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண சொன்னாங்கல்ல, அதை நான் வாங்கிட்டு போய் படித்தேன்டா. எழுந்து பார்க்குறேன், வேறு உலகத்தில் இருக்கேன். என் கூட யார் தெரியும் வந்தா? யாருடா இருந்தா? நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே கதை விட்டுட்டு வா போகலாம், லேட் அடிச்சு போகிற அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதை மட்டும் கேளுடா, இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது நைட்டு அப்படின்றாங்க. உனக்கு தூக்கம் வராட்டி பரவாயில்ல விடு, நீ அப்போ தானே அந்த வேர்ல்டுக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் அவங்ககிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன், அதனால தான் என்னை நம்பவே மாட்டேங்கிறான். ஆனால் நான் உண்மையாலுமே அந்த வேர்ல்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு. என் கூட வந்து ஜேஹோப்பும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது என் கனவா இல்லை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேனா? இல்லை என்னன்னே புரியல. நான் போய் அவர்கிட்டே கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு ஜிமினா போகிறாங்க. ஐயோ, அதுக்கு முன்னாடி போய் நம்ம உள்ளே போயிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு அவரோட கேபின்குள்ளே போகிறாரு. அப்போ ஜிமினாவை பார்த்துட்டு, என்ன ஜிமின் இன்னைக்கு எப்படி போச்சு, நீ முடிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் முடிக்கிறதுக்குள்ளே தான் எனக்கு அதுக்குள்ளே தூக்கம் வந்துடுச்சு. ஏய், நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா? இன்றைக்கி நீ ஜேஹோப்பை மீட் பண்ண போகணும், உனக்கு ஞாபகம் இருக்காலே அப்படின்றாங்க. ஐயோ ஆமாம், நான் போய் அவர்கிட்ட எப்படியாவது எனக்கு எக்ஸ்கியூஸ் கேட்கணும்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. எங்கடா அதுக்குள்ளே போகிறேன், நம்ம மேனேஜர் வந்தால் திட்ட போகிறாரு. அவன் வந்தால் பேசிக்கலாண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா பாட்டு ஜேஹோவை பார்க்க போகிறாங்க. அந்த ஜேஹோப் சின்சியராக எதையோ எழுதிட்டுருக்காரு. உள்ளே ஜிமினா நான் வரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. உங்களோட ஒர்க்கெலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கேட்குறாரு. எனக்கு நல்லாவே போகுது. அப்புறம் உங்கள் ஸ்டோரி ரைட்டிங், நீங்கள் எப்போ தான் இந்த ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ண போகிறீங்க? உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லி ஆகணும் அப்படின்றாங்க. என்ன சொல்லு? எனக்கு உங்களோட ஸ்டோரிக்குள்ளே நானே போயிட்டு வர மாதிரி இருக்குது. இது என் கனவா இல்லை நீங்கள் அப்படி க்ரியேட் பண்ணுறீங்களா? எனக்கு எதுவுமே புரியல. ஏன்னா என் ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கா? அது அப்படி தான், நம்ம இமேஜின் வேர்ல்டுக்குள்ளே இருந்தோன்னா நம்ம அங்கே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறாரு. இல்லை, எனக்கு ரியலாகவே அந்த இடத்துக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கு. என்ன சொல்கிற? அதுவும் அந்த இடத்துல நானும் நீங்களும் மட்டும். இதோ இவ்வளோ க்ளோஸ்அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா ஜேஹோப் பக்கத்தில் போகிறாரு. ஜேஹோப் பயந்துடுறாரு. டேய் என்னடா பண்ணுறா? அங்கேயே நில்லு, அங்கேருந்து சொன்னாலே எனக்கு புரியும், நீ எதுக்கு இவ்வளோ க்ளோஸில் வர அப்படின்றாங்க. இல்லை, நான் ஃபீல் பண்ணதை உங்களையே ஃபீல் பண்ண வைக்கிறோம்ல, அதுக்கு தான் அப்படின்னு ஜிமினா சொல்கிறாரு. ஐயோ, நீங்கள் அங்கேருந்தே சொல்ல எனக்கு ஃபீல் ஆகும். ஓ, அப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுமா? நீங்கள் ஒரு பாட்டு எழுதுனீங்கல்ல, என்ன பாட்டு? அதான் அந்த ஹீரோ வந்து அவரோட வேர்ல்ட்லேருந்து இன்னொரு வேர்ல்டுக்கு போவாங்க. அங்கே போனோன்னே அவங்களோட பார்ட்னரை கூட பார்ப்பாங்களே. என்ன சொல்கிற? அதான் அவங்க பார்ட்னர். ஓ, அந்த சீனா? சொல்லு. நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது.
அது அவங்க கூட நான் தூங்குறேன். என்னை யாரோ திருப்பி கல் எடுத்து அடிக்கிறாங்க. திருப்பி நான் நம்ம வேர்ல்டுக்கே வந்துடுறேன். எனக்கு அது ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. நான் தான் சொல்கிறேனே, நீ என்னோட புக்ஸை மட்டும் படித்தா பரவாயில்ல, நீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக அதை நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்க்குற போல். கொஞ்சமாவது நீ உன் மைண்டுக்கு ரிலாக்ஸ் கொடு. அப்போ தான் நீ ஃப்ரீயாவ. நீ வேணால் 2 டேஸ் லீவ் எடுத்துக்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னதை பண்ணி கொடு அப்படின்றாங்க. அது எப்படி முடியும்? நான் என்னோடய வேலையும் பார்க்கணும்ல. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என்னோட ஆட் நீ நல்லாவே பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ ரொம்பவே கன்ஃப்யூஸ்டாக இருக்க. அதனால தான் சொல்கிறேன். நீ 2 நாள் லீவ் போட்டேன்னா உனக்கு எல்லாமே சரியாக போயிடும். அதுக்கப்புறம் நீ எனக்கு எடுத்து கொடு அப்படின்றாங்க. ஜெமினாக்கு இது நல்ல ஐடியாவாக தோணுது. எனக்கு உங்கள் நம்பர் கொடுங்க. எனக்கு ஏதாவது டவுட்னா நான் கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்றாரு. இரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் அவரோட நம்பரை கொடுக்குறாரு. நம்பரை வாங்கினோடனே நம்ம ஜெமினாவோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதுக்கு தான் அவங்கிட்ட ஐஸ் வச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. சரி நான் கிளம்புறேன். நான் 2 டேஸ் லீவ் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு ஜெமினா அவரோட டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு எனக்கு 2 டேஸ் லீவ் வேணும் அப்படின்றாங்க. எதுக்கு 2 டேஸ் லீவ்? நம்மளோட இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணோம்ல. ஸோ எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தால் தான் நான் பண்ண முடியும். எனக்கு நீங்கள் 2 டேஸ் லீவ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உனக்கு 2 டேஸ் லீவ் வேணும்னா இன்றைக்கி எனக்கு ஃபுல்லாக ஒர்க்கெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போ அப்படின்றாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க? பண்ணு ஒழுங்கா, உனக்கு ஆல்ரெடி ஒன்று பேலன்ஸில் இருக்குல்ல, அதை பண்ணி முடிச்சுட்டு போ அப்படின்றாரு. சரி வேறு வழி அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜேஹோப்போட ஞாபகமாக வருது. கரெக்டாக அந்த சைடு ஜேஹோப் கிராஸ் பண்ணி போகிறாரு. அதுவும் இந்த வேர்ல்டில் இருக்க ஜேஹோப் மாதிரி இல்லை, நம்ம ஜெமினாவோட ட்ரீம் வேர்ல்டில் ஒரு ஜேஹோப் இருந்திருப்பார்ல, அதே மாதிரி கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாரு. அந்த ஜேஹோப் அங்கே இருந்துட்டு ஜெமினாவை வா வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னை வா வான்னு சொல்லி கூப்பிட்றான். இதுக்கு முன்னாடி என் பக்கத்துலேயே வராதன்னு சொன்னான்னு சொல்லிட்டு ஜெமினா பக்கத்தில் போகிறாரு. என்னான்னு பார்த்தா வராண்டா மாதிரி இருக்கா. அது மேலேருந்து விழுந்தா அவ்வளோதான். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அங்கே போய் கையை வைக்கும்போது கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு பிடிச்சி இழுத்துட்றாரு. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ அங்கே விழுந்திருப்ப, உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்றாங்க. இல்லைடா, இங்கே தானே ஜேஹோப் நின்னாரு. ஜேஹோப்பா? டேய் ஜேஹோப் கேன்டீனில் இருக்காரு, நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற? என்னை இப்போ தான்டா கூப்பிட்டாரு. டேய் உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, நீ ஒழுங்காக ரெஸ்ட் எடு, லீவ் போட்டு கிளம்பு அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு ஒர்க் இருக்கேடா, நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. இல்லைடா எனக்கு கொஞ்ச நேரம் தான், முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன்றாங்க. ஜிம்மின் நீ இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வர மாட்டா, உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்றேன் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. என்னடா நீ இப்படி பண்ணுற? நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு இல்யூஷனாக வந்துட்டுருக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன், மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர இல்லை வீட்டுக்கு போறியா அப்படின்றாங்க. இல்லைடா நான் வீட்டுக்கே கிளம்புறேன். ஆனால் எனக்கு ஏன் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திங்க் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. அப்போ வழியில் ஜேஹோப் கூப்பிடுறாங்க. நம்ம உண்மையான வேர்ல்டில் இருக்க ஜேஹோப். நம்ம ஜெமினா திரும்பி பார்க்குறாங்க. அட போப்பா, உனக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் என் ட்ரீமில் வந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நான் எப்போடா ஓன் ட்ரீமில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கிட்ட. ஐயோ இது இந்த வேர்ல்டோட ஜேஹோப்பா? சொல்லுங்கள், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை, நீ சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினாவும் கிளம்புறாங்க. தென் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அந்த இடத்துலையும் ஜேஹோப் ஞாபகமாகவே இருக்குது ஜெமினாவுக்கு. எனக்கு ஏன் இப்படி இருக்குது? அப்போ வெளியே வந்து பார்க்குறாரு, ஸ்னோலாம் ஃபால் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்னோ ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஒன்று பிடிக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்க யாருக்குமே அந்த ஸ்னோ வரது தெரில. நம்ம ஜெமினா கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. அந்த ஃபஸ்ட்டு ஸ்னோவை பிடிக்கும்போது கரெக்டாக அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. இந்த இடத்துல கண்ணை முழிக்கிறாரு. பக்கத்தில் நம்ம ஜேஹோப் படுத்திருக்காங்க. ஜெமினாவுக்கு மறுபடியும் கன்ஃபியூஸ்டாக இருக்கு. இது என்ன, இவன் எப்போ பார்த்தாலும் என் கனவுல படுத்திருக்க மாதிரியே வரான், இது என் கனவு தான் சொல்லிட்டு கத்துறாரு. டக்குன்னு ஜேஹோப் வந்து ஜெமினாவோட ஃபேஸ் கிட்ட பார்த்து அமைதியாயிரு அப்படின்றாங்க. உண்மையாலுமே ஜேஹோப் இது நீ தானா அப்படின்றாங்க. என்னது ஜேஹோப்பா? அது யார் அப்படின்றாங்க. நீ நடிக்காத, ஒரு வேளை இது என் கனவு தானா? இல்லை நான் இங்கே சும்மா உன்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னா. என்ன வளர்ற? இது கனவும் கிடையாது, இதுவும் கிடையாது. நீ ஜேஹோப் என்னன்னு சொன்னியே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்றாங்க. எனக்கு அந்த ஜேஹோப்பை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவன் என் லைஃப்பை ரொம்பவே மாற்றி எழுதி வச்சுருக்கான். எனக்கு எந்த ஒரு கேரக்டர்ஸுமே இந்த வேர்ல்டில் பிடிக்கல. எனக்கு என்னோடய கேரக்டர்ஸ் கூட எனக்கு பிடிக்கல. எனக்கு தனிமையாக இருக்கணும். எனக்குன்னு ஒரு பர்சன் கூட நிம்மதியான ஒரு லைஃப் வாழணும். ஆனால் அந்த உண்மையான ஜேஹோப் என்ன தெரியுமா பண்ணி வச்சுருக்கான்? இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக படிச்சியா இல்லையா? நான் படிச்சிருக்கேன். ஆனால் அந்த லாஸ்ட் பேஜை மட்டும் என்னால் படிக்கவே முடியல. ஏன்னா திருப்பி நான் இந்த உலகத்துக்குள்ளே வந்துடுறேன், அதுவும் என் கூட இருக்க மாதிரி எனக்கு வருது அப்படின்றாங்க. அது என்னவோ எனக்கு தெரில. ஆனால் ஜேஹோப் வந்து என்னோடய கனவை எப்படி தெரியுமா எழுதியிருக்கான்? என் கூட
எப்போதுமே ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பிரின்சஸை லவ் பண்ணுவேன். பட் என்னை வேற ஒரு பிரின்சஸ் லவ் பண்ணுவாங்க. அந்த பிரின்சஸ் கூட தான் நான் இருப்பேன். எனக்கு பிடிச்ச பர்சன் கூட என்னால் இருக்க முடியல. அதனால தான் எனக்கு இந்த ஸ்டோரியே சுத்தமாக பிடிக்கல. இதை நான் எப்படியாவது மாற்றி அமைக்கணுங்கிறதுக்காக தான் எந்த ஒரு இடத்துக்கும் போகாமல் நான் இப்படியே படுத்திருக்கேன். அப்போ நான் காட் கிட்ட ஒன்று ப்ரே பண்ணேன். எனக்கு என்னோட உண்மையான பார்ட்னரை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் கண்ணை மூடி யோசிக்கும்போது நீ என் கனவுல வந்த. எனது நான் உன் கனவுல வந்தேனா? ஆமாம், நான் உன்னை எங்கெங்கேயோ தேடி இருக்கேன். பட் நீ எங்கேயுமே வந்தது கிடையாது. ஏன் எங்கள் உலகத்துலேயே நீ கிடையாது. நான் கண்ணை மூடும்போது மட்டும்தான் நீ என் முன்னாடி வந்து நிற்கிற. இதோ இப்போ கூட இங்கே வந்து நிற்கிற. நான் என் கண்ணை மூடிட்டு தான் இருக்கேன் அப்படின்றாரு. இல்லை, இப்போ நீ உன் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு ஜிமினா சொல்கிறாங்க. இல்லையே, என்னால் திறக்க முடியாது. திறந்தேன்னா நீ என் உலகத்தை விட்டே போயிடுவ. என்னால் வாரத்துக்கு 3 நாள் தான் தூங்க முடியும். அதுவும் இப்போ மண்டே தூங்கிட்டேனா, இனிமேல் என்னால் வெட்னஸ்டே தான் தூங்க முடியும். அதுக்கப்புறம் ஃப்ரைடே. இந்த மாதிரி இந்த 3 நாளில் மட்டும்தான் என் கூட இருப்ப. எனக்கு அவ்வளோ ஆசை தெரியுமா உன் கூட இருக்கணும்னு. நீ என் கூடவே இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினாக்கு ஒன்றுமே புரியல. நான் இருக்கிறது ஒரு ட்ரீம் வேர்ல்டு. ஆனால் எனக்கு ஏன் இந்த மாதிரி வித்தியாசமான ட்ரீம் வருது அப்படிங்கிறாரு. அப்போ ஜேஹோப்பை கன்னத்தை பிடிச்சி என்னை பாரேன் அப்படின்றாங்க. இல்லை, என்னால் முடியாது. நான் உன்னை பார்த்தேன்னா நான் திருப்பி என்னோடய உண்மையான உலகத்துக்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்புன்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஜிமினாக்கு புரியுது, நான் இங்கே 2 பேரும் இருக்கிறது உண்மையான வேர்ல்டே கிடையாது. அவன் ஸ்டோரிக்குள்ளே இருக்க கேரக்டர், நான் உண்மையான உலகத்தில் இருக்கவன். நாங்கள் 2 பேரும் தூங்கும்போது மட்டும்தான் எங்களை மீட் பண்ணிக்க முடியுது. என்னால் உணர முடியுது, இது ஒரு ட்ரீமும் கிடையாது, இது ரியலும் கிடையாது. இது ஏதோ வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு பேர் தான் ஃபேண்டஸியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பார்த்துட்டே இருக்காரு. அப்போ டக்குன்னு நம்ம ஜேஹப் கண்ணை முழிக்கிறாரு. ஜிமினா பார்க்குறாங்க. ஹே, நீ கண்ணை முழிச்சிட்ட அப்படின்றாங்க. ஏன்னா நீ என்னை டச் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்றாங்க. என்ன சொல்கிற எனக்கு புரியல. நீ இவ்வளோ நாளாக நான் உன்னை டச் பண்ணி தானே நான் எழுப்பி விட்டேன். இல்லை, அந்த டைமில் நீ டக்குன்னு இங்கேருந்து போயிடுவ. ஆனால் நீ இவ்வளோ நேரமும் என்னை டச் பண்ணிட்டு தான் இருக்க, இங்கேருந்து போகவே இல்லை. அதனால தான் எனக்கே ஃபீல் ஆகி கண்ணை திறந்து உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு. இப்போ நான் உன்னை பார்த்துட்டேன். நீ என் கூடவே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹப் கேட்குறாரு. ஆனால் இது உண்மையான வேர்ல்டு கிடையாது. நான் எப்படி உன் கூட இருக்க முடியும்? நீயும் உண்மையான ஜேஹப் கிடையாது. நான் உண்மையான ஜேஹப் இல்லை நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கிட்டே கேட்குறாங்க. எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது, உன் கூடவே இருக்கணும் போல இருக்குது. நான் உன்னை தொட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு அவ்வளோ செக்யூராக இருக்கு. எனக்கு அங்கே போகவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஜிமினா சொல்கிறாரு. இதோ இந்த வார்த்தை தான், இதுக்காக தான் நான் காத்துட்ருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை கூட்டிகிட்டு போகிறாரு ஜேஹப். என்னை எங்கே கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு என்னை பிடிக்கும்ல அப்படின்றாங்க. ஆமாம், எனக்கு உன்னை பிடிக்கும். அப்போ நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. உனக்கு என் கூடவே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இருக்கணும். எனக்கு என் வேர்ல்டு தேவையில்லை அப்படின்றாங்க. உண்மையாலுமே உனக்கு உன்னோட வேர்ல்டு தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதோ நீ இப்படி யோசிச்சனா இனிமேல் நம்மளால் ஒன்றா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு முடிவெடு. உனக்கோட உண்மையான வேர்ல்டா இல்லை நானான்னு சொல்லி. என்னால் முடிவெடுக்க முடியலை அப்படின்றாரு. அப்போ ரியல் வேர்ல்டில் இருக்க ஜிமினாவை யாரோ எழுப்பி விடுறாங்க. எழுந்துரு எழுந்துரு அப்படின்றாங்க. ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறாரு. இல்லை, எனக்கு என்னன்னு தெரில, என்னால் எதுவுமே முடிவெடுக்க முடியல. ப்ளீஸ், இனிமேல் என்னால் பார்க்க முடியாது. அடுத்த டைம் தான் பார்க்க முடியும். நான் அப்போ உன்கிட்ட பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா ஜேஹோப்போட கையை அப்படியே விடுறாரு. ஜேஹோப் அந்த இடத்துல கண் கலங்கி நிற்கிறாரு. ஜிமினாக்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ பக்கத்தில் வராரு தொடலான்னு சொல்லி டக்குன்னு அந்த உண்மையான வேர்ல்டில் இருக்கவங்க ஜிமினாவை எழுப்பி விட்டுடுறாங்க. என்னன்னு சொல்லி ஜிமினா அப்படி பார்க்குறாங்க. ஹேய், நீ எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்கேன்? நீ 3 நாளாக தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் வந்து அடித்து எழுப்புறாரு. ஜேஹோப், நீ எப்படி இங்கே வந்த? ஆமாம், நான் உனக்கு நிறைய டைம் கால் பண்ணேன், நீ தான் எடுக்கவே இல்லை. நான் உனக்கு கால் பண்ணாமல் இருந்திருப்பேன். ஆனால் நீ என்னோட ஸ்டோரி எல்லாம் நான் முடிச்சிட்டேன். ஆனால் நீ இன்னும் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கவே இல்லை. பண்ணி கொடு அது அப்படின்றாரு. ஆனால் நான் இவ்வளோ நாளாக தூங்கிட்டேனா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நீ ஏன் என் ட்ரீமில் வந்துட்டு என்னை அப்படி கேட்ட அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் எப்படா உன் ட்ரீமில் வந்தா? ஒழுங்காக எழுந்துடுடா. எப்போ பார்த்தாலும் கனவு உலகத்திலே இரு வான்னு சொல்லிட்டு ஜேஹோப் இழுத்துட்டு போகிறாரு. நான் ஆஃபீஸ்க்கு வரேன், நீ போ அப்படின்றாங்க. இல்லை, ஆஃபீஸ் வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. நான் உன் வீட்லேயே இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறாரு. அது வந்து ஏன் நான் உன் வீட்டில் இருக்கக்கூடாதா அப்படின்னு ஜேஹோப் கேட்குறாங்க. இருக்கலாம்,
இரு நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜிமினா போகிறாரு. அப்போது நம்ம ஜெயஹோப் ஜிமினாவோட வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் வரைஞ்சி வச்சுருக்க ட்ராயிங்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. இந்த ட்ராயிங் அழகாக இருக்கே, இதில் என்ன இப்படி இருக்குது, இது என்ன அப்படி என்னோடய ஸ்டோரி மாதிரி இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. நான் தான் அதில் ஹீரோ, பட் நான் வேறு மாதிரிலாம் ஸ்டோரி மேக் பண்ணியிருந்தேன். இவன் என்ன வேறு இவன் கூட என்னைய போட்டு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஜிமினா வந்து பார்த்துறாரு. ஐயையோ இதை நீ பார்த்துட்டியா? ஆமாம், உனக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா அப்படின்னு ஜிமினா கேட்குறாங்க. என்னடா நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு நம்ம ஜெயஹோப் கேட்குறாரு. அது வந்து இல்லையே அப்படின்றாங்க. ஓ, இல்லாதவங்க தான் இப்படிலாம் ஒருத்தரை வரைஞ்சி வைப்பாங்களா? அது நான் உன் கூட தூங்குற மாதிரி நீ மேலே கை போட்டிருக்கேன், நான் உன் மேலே கை போட்டிருக்கேன், என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி ஜெயஹோப் கேட்குறாரு. நான் உண்மையாலுமே ஒன்றை லவ் பண்ணல, ஜெயஹோப்பை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஜிமினா சொல்கிறாரு. டேய் நான் தான்டா ஜெயஹோ. நான் ஒன்றை சொல்லலை, ஜெயஹோப்பை சொன்னேன். எனக்கு ஒன்றுமே புரியல, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு தெரியுது, பட் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயஹோப் சொல்கிறாரு. நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நான் ஒன்றை லவ் பண்ணல, உன் ஸ்டோரிக்குள்ளே இருக்க அந்த ஜெயஹோப்பை லவ் பண்ணுறேன். நான் ஒன்று சொல்லட்டா, நீ அந்த ஜெயஹோப் கூட மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கிறதா அவனுக்கு பிடிக்கல, அவன் கூட நீ என்ன சேர்த்து வை அப்படின்னு ஜிமினா சொல்கிறாரு. நான் ஏன்டா ஒன்றை சேர்த்து வைக்கணும், அந்த கேரக்டர் வந்து நான் தான் சொல்லி அங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் மட்டும் நடுவில் ஒன்றை கொண்டு வந்து நினச்சிக்குவேன், என்னையெல்லாம் தப்பாக நினச்சிப்பாங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ளீஸ் எனக்காக பண்ண, நீ உண்மையாலுமே ஒரு கேரக்டர் வரைஞ்சி வச்சிருக்கல, அந்த கேரக்டர் ரொம்பவே ஃபீல் பண்ணுது, அதுக்கு அந்த பொண்ணுங்க கூட இருக்கிறது பிடிக்கலையா, என் கூட தான் இருக்கணுமா அப்படின்றாங்க. ஜெயஹோப் தப்பாக நினச்சிக்கிறாரு. இவன் நமக்கு இன்டெரக்டாக தான் ப்ரப்போஸ் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு ஜெயஹோப் சொல்கிறாரு. ப்ளீஸ் இங்கேருந்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. விடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹோப் அங்கேருந்து எஸ் ஆயிடுறாரு. ஜிமினாவுக்கு கஷ்டமாக இருக்குது, இவன் ஏன் மாற்ற மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தென் நம்ம ஜிமினா ஜெயஹோப்போட வீட்டுக்கு போய் நிற்கிறாரு. ஐயையோ இந்த கிறுக்கு பையன் இங்கேயும் வந்துட்டானான்னு சொல்லிட்டு என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நீ அந்த ஸ்டோரியை மாற்றி எழுதணும் அப்படின்றாங்க. என்னது மாற்றி எழுதணுமா? அதெல்லாம் முடியாது, அப்புறம் என்னோடய ஃபேன்ஸ்லாம் கோச்சிப்பாங்க, உன்னை போய் நான் எப்படி போட முடியும்? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காது, ஒரு பையன் அதெல்லாம் ஒரு வித்தியாசமும் இருக்காது, இங்கே இருக்க நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். ப்ளீஸ் இந்த மாதிரி போடு, அந்த கேரக்டர் ரொம்பவே ஃபீல் பண்ணுது, தனிமையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுது, நீ அதுக்குள்ளே என்ன கொண்டு போ, அப்போ தான் எங்கள் 2 பேர்த்தாலையும் பார்த்துக்க முடியும். எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. ஜீஹோப் மறுபடியும் தப்பாக நினச்சிக்கிறாரு. ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புடா, உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. ஆமாண்டா எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது தான், நான் உன் கூட சேரணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் அப்படி பண்ணுறேன், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. என்னடா வளரிட்டு இருக்க, பட் நான் உன்னை லவ் பண்ணலையே. ஓ அப்போ நீ என்னை லவ் பண்ணலையா? ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணல. ஓ அப்போ லவ் பண்ணாமல் தான் நீ என்னோட டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு அது என்கிட்ட வந்துட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணித்தர சொல்கிறியா அப்படின்னு ஜிமினா கேட்குறாரு. நான் அப்போது நீ மட்டும்தான் இருந்த, இல்லையே எவ்வளவோ பேர் இருக்காங்க, நீ ஏன் என்கிட்ட வந்து மட்டும் கொடுத்த? ஏன்னா அது வந்து இல்லை நான் சும்மா தான் கொடுத்தேன், நீ பொய் சொல்லாத, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு ஆமாவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பக்கத்தில் போகிறாரு. இல்லை எனக்கு உன்னை பிடிக்கல, நான் சும்மா தான் அதை வரைஞ்சேன், அதுவும் மட்டும் இல்லாமல் நான் சும்மா தான் உங்ககிட்ட வந்ததை கொடுத்தேன், எனக்கு உனக்கு பண்ண விருப்பம் இல்லை, நான் கொடுத்துரு, நான் வேறு யார்கிட்டயாவது பண்ணிக்கிறேன். ஜிமினா பார்த்துட்டு இல்லை உனக்கு புரியலை நான் சொல்ல வரதே, அவன் ஏன் கூட இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறான், எனக்கு தெரிஞ்சு உன் மனசாட்சி என் கூட இருக்கணும்னு ஃபீல் பண்ணுது, ஆனால் நீயோ உன் ஃபேஸோ வெளியே இருக்க மக்களுக்காக நீ உன்னை வற்புறுத்திக்கிற, நீ ஒழுங்காக என் மேலே லவ் இருக்குங்கிறத ஒத்துக்கோ அப்படின்றாரு. என்னடா நீ பாட்டுக்கு வந்து பிளாக்மெயில் பண்ணுற, நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படின்னு ஜெயஹோப் சொல்கிறாரு. உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஜிமினா கேட்குறாங்க. பிடிக்காமலாம் இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கும், பட் நான் அந்த மாதிரி பிடிக்கும்லாம் நினைக்காத. சரி உனக்கு என்ன பிடிக்காட்டியும் பரவாயில்ல, எனக்காக அந்த ட்ராமாவை மட்டும் மாற்று அப்படின்றாங்க. இல்லை அதை என்னால் மாற்ற முடியாது. ஏன்? ஏன்னா நான் அதை ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டேன், இனிமேல் அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வேலை அப்படின்றாரு. இல்லை நீ ப்ளீஸ் மாற்று அப்படின்றாங்க. நான் வேணா ஒன்று பண்ணுறேன், என் வீட்டுக்கு வான்னு சொல்லி ஜெயஹோப் உள்ள கூப்பிட்றாரு. ஜிமினா போகிறாங்க. நம்ம ஜெயஹோப் போக போக இவரும் பின்னாடியே போயிட்டே இருக்காரு. அப்போ ஜெயஹோப் நான் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏன் உன்னை மன்னிக்கணும் எனக்கு புரியல, ஏன்னா நீ இந்த உலகத்தை விட்டே போகிறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்றாரு. என்ன சொல்கிற எனக்கு புரியல, உண்மையை சொல்லணும்னா நான் இந்த வேர்ல்டு கிடையாது, அனதர் வேர்ல்டு, நான் இந்த உயிரெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல அந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் உன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக வந்து பேச முடியாது, ஆனால் எனக்கு ஒன்று பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு,
நான் எப்படி உன்னை கொல்ல முடியும்? அதனால தான் நான் உன் ட்ரீமில் வந்துட்டு நான் ரொம்பவே தனிமையாக இருக்கேன். என்னை வந்து என் கூட வா, என் கூட வந்து சேரு அப்படின்னு சொல்லி உன்னை கூப்பிடுவேன். என்னால் இதை அவன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்ல முடியாது. நான் சொன்னேன்னா என்னோட இந்த வேலை போயிடும். அதுக்கப்புறம் என்னால் உன்னை பார்க்கவே முடியாது. அதனால தான் நான் அப்படி பண்ணேன். உண்மையை சொல்லப்போனால் நான் ஒரு உயிரை இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறவன். அந்த ஒர்க்கை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் நான் கிரீம் ரீப்பர். என்னால் உன்னை என் உயிரை எடுக்க முடியாது. அதனால தான் நான் உன்கிட்ட திரும்ப திரும்ப சொன்னேன். மற்ற கிரீம் ரீப்பர்ஸ் மாதிரி நான் கிடையாது. நான் உங்களோட கடைசி ஆசையை கேட்கணும். கேட்டு அதை நிறைவேற்றிட்டேன்னா உங்களை என்னால் இங்கேருந்து கூப்பிட்டு போக முடியும். நான் நிறைவேற்றக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா நீ இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்னு நினச்சேன். என்ன சொல்கிற எனக்கு புரியல. அப்போது என்னோட கடைசி ஆசையே நான் உன் கூட அந்த உலகத்தில் வந்து இருக்கணும். அதுதான் என் கடைசி ஆசை அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாரு. இது நடக்கக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். ஏன்னா நீ இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னும் இருக்குது. நான் பாதியிலேயே உன்னை கூப்பிட்டு போயிட்டேன்னா என்னால் முடியாதுல்ல, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்றாரு. அப்போது அந்த உலகத்தில் உண்மையாலுமே ஒரு ஜேஹோப் இருந்தானே, அது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது நான் தான். அப்புறம் உன் ட்ரீமில் வர்றது நான் கிடையாது. சோல். என்னால் முடியாததை என் சோல் நிறைவேற்றும். அதனால தான் நான் பண்ண வேண்டியதை என் சோல் வந்து உன்னோட ட்ரீம்குள்ளே பண்ணுச்சு. இன்னும் சொல்லப்போனால் என் மனசு உன்னைய இங்கே இருக்கணும்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் என் சோல் அப்படி கிடையாது. செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சிடும். இப்போ கூட என் சோல் கூட தான் நீ பேசிகிட்டு இருந்த. எனக்கு இதுக்கு மேலே ஏதோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயந்து வந்து தான் நான் எழுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சொல்கிறாரு. ஜிமினாக்கு இப்போ தான் புரிய வருது. பரவாயில்ல, நான் இறந்தாலும் பரவாயில்ல, உன் கூட இருக்கனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்றாரு. ஜேஹோப் அதை பார்த்துட்டு, இல்லை உன் கூட என்னால் இருக்க முடியாது, ஏன்னா உனக்கு என்னை பற்றி புரியுதுல்ல அப்படின்றாங்க. எனக்கு புரியுது, நீ சொன்னல்ல என்னோட கடைசி ஆசையை நிறைவேற்றுவேன்னு சொல்லி. ஆமாம், உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லு, நான் நிறைவேற்றுறேன். நீ எல்லாருக்கும் இதை பண்ணி தான் கூப்பிட்டு போவியா? ஆமாம், என்னோட கடைசி ஆசை என்னன்னா நான் உன் கூட வாழணும். உன்னோட லைஃப் ஃபுல்லாக நான் வாழணும். உன்னோட லைஃப் ஃபுல்லாக அப்படின்றாரு. ஜேஹோப் இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இது வரைக்கும் ஜேஹோப் கிட்ட யாருமே இந்த மாதிரி கேட்டதே இல்லை. இதை பார்த்துட்டு இவங்களோட ரொம்ப பெரிய ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல ஜேஹோப்புக்குன்னு, அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் தான் இந்த விஷயம்லாம் நிறைவேற்றுறவங்களாச்சே, இவனோட விஷயம் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால எதுவுமே பண்ணவும் முடியாது. ஸோ இப்போ நம்ம ஜிமினாவோட விஷயம் நிறைவேற்றுறாங்க. இதே வீட்டில் இதே வேர்ல்டுக்குள்ளே இதே ஜேஹோப்போட தான் இனிமேல் நம்ம ஜிமினா இருக்க போகிறாரு. வேறு எங்கேயுமே அவரால் போக முடியாது. ஏன், நரகத்துக்கும் போக முடியாது, சொர்க்கத்துக்கும் போக முடியாது, பூமிக்கும் போக முடியாது. ஜேஹோப் கூட மட்டும்தான் நம்ம ஜிமினாவோட லைஃப் இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஜிமினா ஜேஹோப்பை பார்த்து சிரிக்கிறாரு. ஜேஹோப்பும் பதிலுக்கு சிரிக்கிறாரு. ஏன்னா இவ்வளோ வருஷமாக அவர் மட்டும்தான் தனியாக இருந்திருப்பார். அவருக்காக ஒருத்தர் இப்படி வந்து கேட்கவும் ஜேஹோப்புக்கு இன்னுமே பிடிச்சி போயிடுது. ஜேஹோப்பை பார்த்து சொல்கிறாரு, அப்போது அந்த எங்கள் பூமியில் இருந்ததே நீ தானா அப்படின்றாங்க. ஆமாம், நான் தான். என்னால் உன்கிட்ட லவ்வை சொல்ல முடியாது. அப்படி இருக்கப்போ அதனால தான் நான் சொல்லவே இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீயும் நானும் ஒன்றாவே இருக்கலாமா அப்படின்றாங்க. இனிமேல் நம்ம ஒன்றா தான் இருக்க போகிறோம். ஏன்னா என் விஷ் அப்படி. இனிமேல் உன்னோட லைஃப் ஃபுல்லாக நீ உனக்கு எப்போ உன்னோட எண்டு வருதோ அப்போ தான் எனக்கு என்னோட எண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா ஹக் பண்ணுறாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஜிமினாக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இப்போ திடீர்னு ஃபோன் சவுண்டு கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு ஜேஹோப்பும் ஜிமினாவும் திரும்பி பார்க்குறாங்க. ஜிமினாக்கு வந்து நம்ம தான் வேறு வேலை இருக்கோமே, இங்கே இப்படி ஃபோன்லாம் இருக்குது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் ஜிமினா மேலேருந்து கையெடுக்கிறாரு. ஜிமினாக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஜிமினா அழுதுகிட்டே எழுந்து பார்க்குறாரு. என்னன்னா மறுபடியும் ட்ரீமில் இருந்து தான் முழிச்சிருக்காரு. ஜிமினாக்கு செம்ம ஷாக்காக இருக்கு. என்ன, அப்போ இதுவும் என் ட்ரீம் தானா? ஆனால் நான் உண்மையிலுமே அவன் கூட இருந்தேனே அப்போது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எந்திரிக்கிறாரு. என்னான்னு பார்த்தா ஜிமினாவோட அம்மா வெளியேந்து கத்துறாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க, சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டியா? அவனுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது பாரு. நீ என்ன சொன்ன? அம்மா, நான் அலாமச்சாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் ஃபோனையும் வைங்கம்மா, அப்போ தான் நான் எழுந்திருப்பேன்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் இன்ன வரைக்கும் நீ எழுந்திரிக்கவே மாட்டேங்கிற கரெக்ட் டைமுக்கு. தேவையில்லாமல் நீ இப்போ என்ன தான் ஸ்ட்ரெஸ் ஆக வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அம்மா விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. ஐயோ, ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க.
நம்ம ஜெமினாக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போது உண்மையாலுமே அந்த வேர்ல்டில் இல்லையா, எனக்கு இது எல்லாமே வெறும் கனவு தானா, நான் ஸ்கூல் தான் படிக்கிறேனா, அப்போ நான் உண்மையாலுமே அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் சேரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டுக்கு மறுபடியும் புலம்பிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஜெமினாவோட அந்த ஃப்ரெண்டு மறுபடியும் அந்த ஷோல்டரில் கையை போட்டார். என்னடா மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டியா, இது என்ன எனக்கு மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா புலம்பிட்டுருக்காரு. என்னடா புலம்பிட்டுருக்க, சரி உன்னோட ஸ்டோரி ரைட்டிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, நல்லா தான். அப்போ தான் ஜெமினாவுக்கு புரியுது, ஐயையோ இந்த ஸ்டோரி எழுதுனதே நான் தான்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜெமினாவோட ஃபுல் ஸ்டோரியுமே அந்த புக்கில் இருக்குது. இப்படிலாம் இருக்கணும், எனக்கு பிடிச்சவங்களாம் நான் இப்படிலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காரு. இது வேறு எதுவும் இல்லை, நம்ம ஜெமினாவோட ஸ்டோரி புக் தான். அப்போது நம்ம ஜெமினாவோட புக்கை எடுத்துகிட்டு போய் அவங்க ஃப்ரெண்டு அங்கிட்டும் இங்கிட்டும் வச்சு விளையாடிட்டுருக்காரு. ஜெமினா பார்த்துட்டு, டே புக்கு கூட்றா, பிரிட்ஜுக்கிட்ட எதுக்கிட்ட வந்து நீட்டிகிட்டு இருக்கா, கீழே விழுந்துட போகுது அப்படின்றாங்க. அது விழாதுடா, நான் விட மாட்டேன், நீ அப்படின்னா எனக்கு ஃபேவரட்டானதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்ருக்காரு. சொல்லி வாய முடியல, டக்குன்னு அந்த நோட் புக் கீழே விழுந்துருது. ஜெமினாக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இது என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா போய் பார்க்கலான்ட்டு போகிறாரு. அதுக்குள்ளே ஜெமினாவோட பஸ் அங்கே வந்துடுது. ஐயோ ஒன்னால தான், நாளைக்கு லீவ் போட்டால் தான் அந்த புக்கை தேங்கன்னு சொல்லிட்டு போய் கீழே பார்க்குறாரு. அந்த புக்கே கீழே காணோம். ஜெமினாக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ என் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொலைவுறாரு. ஒன்னால தான்டா என் புக்கு போச்சு. என்னடா புக்குன்னு இருக்க, அது சும்மா நோட்டு தானே, கிறுக்கி தானே வச்சுருப்ப, உனக்கு தெரியாது, நான் அதை அவ்வளோ அழகாக எழுதி வச்சுருந்தேன், என்னோட அந்த ஸ்டோரி அதில் தான் இருக்குது, உனக்கு புரியாதுல்ல, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காரு. தென் இப்படியே 1 இயர் ஆகிடுது. ஸ்கூல்லாம் முடிச்சிடுறாரு. இப்போது லீவில் இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டை வாடா லைப்ரரி போகலாம் அப்படின்றாங்க. என்னடா அதிசயமாக இருக்க, நீ லைப்ரரி போறியா, நான் ஒன்றும் அதுக்காக போகலடா, எனக்கு 2 கூப்பன் கொடுத்துருக்காங்க, நமக்கு பிடிச்ச புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன வேணால் பண்ணிக்கலாம் வாடா அப்படின்றாங்க. என்ன வேணால் பண்ணலாமா, எனக்கு புரியல. நான் என்ன வேணால் பண்ணலான்னா என்ன வேணால் சொல்லலை, இன்றைக்கி ஃபேமஸ் ரைட்டரான அந்த ஜேஹோப் இருக்கார்ல, அவர் வராராம் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற, அப்படி ஒருத்தர் இருக்காரா என்ன, டேய் என்னடா விளையாடிட்டுருக்க, ஒரு ரைட்டர் நீ, உனக்கு ஒரு ரைட்டரை பற்றி தெரியாதா, இல்லையே நான் அந்த பேரை கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்றாரு. ஆனால் நான் எழுதின மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினா இப்போ அப்படியே ஒரு மாதிரி குழம்பி போய் நிற்கிறாரு. நீ வா, நம்ம அவரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே லைப்ரரிக்குள்ளே போகிறாங்க. அங்கே நம்ம ஜிமினாவோட ஃப்ரெண்டு, இந்த புக்கு நல்லாயிருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜிமினா அதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே திருப்பி திருப்பி பார்க்குறாங்க. இதெல்லாம் என்ன, என்னோட ட்ராயிங் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, இது நான் வரைஞ்சி வச்ச ட்ராயிங் அப்படியே இருக்குது, அப்புறம் இந்த ஸ்டோரி, இது எல்லாமே என்னோடய ஸ்டோரி, எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜெமினாவை தள்ளி விட்டு நிறைய பேர் போகிறாங்க. எங்கே இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜெமினா கேட்குறாரு. அந்த ஜேஹோப் இருக்கார்ல, அது அந்த ரைட்டர், ஃபேமஸான ரைட்டர், அவர் வந்திருக்காரு அப்படின்றாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினாவும் அவளை பார்க்க போகிறாரு. பட் ஜெமினாவை விடவே மாட்டேங்கிறாங்க. அப்போ ஜெமினா கத்துறாரு, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜேஹோப் டக்குன்னு ஜெமினாவை பார்க்குறாங்க. ஜேஹோப்புக்கு புரியல, என்னடா இது, இந்த ஸ்டோரி இவனோடது, நான் இவனோடது தான் எடுத்து போட்டிருக்கேன், அப்புறம் நான் இவனவே பார்த்துட்டேன், நான் அவனை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரியவே அப்லோட் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் ஜெமினாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் நம்ம ஜேஹோப்பை விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவர் தான் ஃபேமஸான ரைட்டர் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு சைன்லாம் போட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம ஜெமினாவோட டர்ன், அவர் முன்னாடி போய் நிற்கிறாரு. ஜெமினா பார்த்துட்டே இருக்காங்க. ஜேஹோப்புக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்போது நான் கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி ஜெமினா சொல்கிறாரு. பேசலான்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே வந்து நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, இந்த ஸ்டோரியை நான் பார்த்தேன், நீ அப்படியே என்னோடய ஃபேஸை வரைஞ்சி வச்சுருக்க, இல்லை இது என் ட்ரீம் பாயோட ஃபேஸ் அப்படின்னு ஜெமினா சொல்கிறாரு. என்ன ட்ரீம் பாயா, நீங்கள் எப்படி என்னோடய ஸ்டோரி எடுத்து இப்படி பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓ, அப்போ நீ என் ஃபேஸை அப்படி ட்ரா பண்ணலாம், நான் இதை பண்ணக்கூடாதா, எனக்கு உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, நானும் எவ்வளவோ இடம் சுற்றிட்டேன், உன்னை பார்க்கவே முடியல, உன்கிட்ட இதை கொடுக்கவும் முடியல, உன்னோட நோட் புக் பின்னாடி உன் அட்ரஸை கூட நோட் பண்ண மாட்டேன், நான் உன்னை எப்படியாவது பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணேன், கடைசியில் நான் உன்னை பார்த்துட்டேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஜேஹோப் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறாரு. ஜெமினாக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் நீங்கள் என்ன, நீ தானே சொன்ன நான் உன் ட்ரீம் பாயின்னு, உனக்கு என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஜேஹோப் கேட்குறாரு. ஆனால் என் ட்ரீம் பாய், ஓ நீ இப்படி சொல்ல வரியா, உன் ட்ரீம் பாய் ஒரு பெரிய ஸ்டோரி ரைட்டர், ஆனால் நான் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கேன், நீ கவலைப்படாத, நீ இப்போ எப்படியோ ஸ்கூல் தான் படிச்சிட்ருக்க,
நீ முடிக்கிறதுக்குள்ள நான் ஒரு பெரிய ஸ்டோரி ரைட்டர் ஆயிடுவேன். நீ அந்த ஸ்டோரியில் சொன்ன மாதிரியே அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டுக்கு வந்துரு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ எப்படிலாம் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டியோ அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நடக்காத. என்ன அப்படின்னு ஜெமினா கேட்குறாரு. நீ அந்த ஸ்டோரியில் ரைட் பண்ணியிருந்தல, நான் ஒரு க்ரீம் ரீப்பர்னு. நான் ஒரு க்ரீம் ரீப்பர்லாம் கிடையாது, நான் ஒரு ஹியூமன் தான். நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹப் கேட்குறாரு. தென் அந்த இடத்துலையே மைக்கை எடுத்து அப்படியே ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஜெமினாவும் வாட்ஸ்அப் பண்ணிக்கிறாரு. சந்தோஷத்துலேயே நம்ம ஜேஹப் ஜெமினாவை தூக்கி சுற்றுறாரு. தென் இந்த இடத்துல 2 பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஆர்மிஸ் மை அனதர் வேர்ல்டு ஃபேண்டசி எஃப்எஃப் ஹோப்புமின் பிஎல் ஒன் ஷாட். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.